ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் எல்லாருக்கும் இனிமையான நாளாக அமையிட்டோம். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப் நான் எதனால ஸ்டார்ட் பண்ணேன், அதில் எனக்கு என்ன பெனிஃபிட், அதாவது என்னோடய ஏர்னிங்ஸ் என்னென்ன அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் என்னை பற்றின வீடியோ நான் போடுறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் யூடியூப்க்கு எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு, எனக்கு யூடியூப்னா என்னன்னே தெரியாது. யூடியூப்னா தெரியும், பட் அதில் எப்படி எடிட்டிங் பண்ணுறது, என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, என்ன போடுறது, எந்த மாதிரி வீடியோஸ் போடுறது அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நான் இருந்தேன். எல்லோரும் போடுற வீடியோஸ் மட்டும் தான் ரொம்ப நான் பார்ப்பேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது உள்ளக்க நம்மளும் ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு 3500 சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்றது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நிறையா வியூஸ் போகுது. இப்போ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னை பற்றி, அதாவது விளாக்ஸ், டெய்லி விளாக்ஸ் அதெல்லாம். ஸோ நான் பேசிக்காகவே நான் என்னோடய ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் ஜெயிச்சுட்டா. நான் கார்மெண்ட்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கார்மெண்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கப்போ நம்மளோட கார்மெண்ட்ஸ் ஒரு கொஞ்சம் உள்ளே ஒரு ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்மளோட கார்மெண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு வெளியே ஷாப் கிடையாது. அதனால் பிஸ்னஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. பட் நான் பண்ணுற ப்ரொடக்ஷன் நானாக டைரெக்டாக போய் மார்க்கெட்டிங் பண்ணி, நான் நைட்டிஸ்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நானும் நேரடியாக போய் கடைகளில் போய்ட்டு ஆர்டர்ஸ்லாம் வாங்கிட்டு சப்ளை கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்ஸில் அதாவது லெகின்ஸ் நாங்கள் ரேட் கம்மியாக தரோம், இதை தரோம், அதை தரோன்னு போட்டிருந்தாங்க. நான் யோசிச்சேன், சரி நம்ம ஏன் நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம யூடியூப்பில் போடக்கூடாது, நம்ம ஏன் ரீச் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ஒரு பிராண்டிங் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறப்ப சில யூடியூபர்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணி என்னோட ப்ராடக்ட் போடுங்க, ஃப்ரீயாக தான் போடுறாங்கன்னு நினச்சிட்டு நான் கேட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த பர்சன்ஸ்லாம் எல்லாருமே என்கிட்ட பேமெண்ட் கேட்டாங்க. 6000 வேணும், 10,000 வேணும், அந்த மாதிரி பேமெண்ட் கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு இதை பற்றி யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம சின்ன லெவலில் தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், மக்களுக்கு இதை ரீச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் போடலாம்னு சொல்லிட்டு நானும் ஒரு அந்த மாதிரி பேசினவங்களெல்லாம் கூப்பிட்டு, சரி ஓகே நான் இவ்வளோ அமௌண்ட்டு தரேங்க, நீங்கள் எனக்கு போடுங்க, என்னோட ப்ரொடக்ஷன், என்னோட கம்பெனியை எடுத்து வீடியோ எடுத்து போடுங்க, நான் இந்த ரேட்டில் கொடுக்குறேன், ரேட் கம்மியாக நான் கொடுக்குறேன், இது உற்பத்தின்றதால மக்களுக்கு ரீச் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லா வியூஸ் போகும்னு சொல்லவும் அவங்க ஒரு 500 ரூபா அந்த மாதிரிலாம் கம்மி பண்ணி 6000 5000 அந்த மாதிரி பண்ணி வருவாங்க, வீடியோ எடுப்பாங்க, அதை போஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே கிடச்சிது. வெறும் மார்க்கெட்டிங் வீடியோஸ் போடுறவங்க எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பேசுவோம், நம்ம தான் எல்லாமே பண்ணுவோம், அந்த வீடியோவை மட்டும் போடுவாங்க. பட் ஆனால் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சம் யூடியூபர்ஸ் சில கடைக்காரங்களாம் சொல்லி நம்மளோட வீடியோ எடுக்கிறது, நம்ம பிஸ்னஸ்க்கு ஆப்போசிட்டான விஷயம்லாம் பண்ணுறது, அப்படிலாம் பண்ண விட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஏன் இந்த யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம சேனலில் நம்மளோட வீடியோஸ் நம்ம போட்டு நம்மளே ப்ரமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப வெறும் நம்ம நைட்டி அப்புறம் ஸ்கர்ட் இதுதான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இது மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற வீடியோஸ் மட்டும் போட்டால் அது வியூஸ் போகுமா, அப்படி இல்லாமல் நம்ம எல்லா டோட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் போடலாமா, அப்படியே எனக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன். அப்புறமா யோசிச்சு பார்த்துட்டு நானாக ஒரு எனக்கு தெரிஞ்ச பிரதர் ஒருத்தவங்களை கூப்பிட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெயில் ஐடி வச்சு அதை க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மந்த் ஆகி நான் வீடியோ போடவே இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, ஒருத்தவங்களை தெரிஞ்சவங்களை வர வச்சு நீங்கள் எனக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுங்கன்னா அவங்க அதுக்கு கேஷ் கேட்டாங்க. வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி தரதுக்கு 500 சார்ஜ் வேணும் அப்படிலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போட்டால் 11,000 வியூஸ் கிட்ட அந்த வீடியோ மட்டும் போச்சு, நைட்டி வீடியோ. சரி அதுலேருந்து அந்தளவுக்கு எனக்கு குவரிஸ் கிடைக்கல. ஏற்கனவே போட்டவங்களோட குவரிஸ் மாதிரி குவரிஸ் கம்மியாக தான் இருந்துச்சு என்கொயரிஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளி ஷாப்ஸோட வீடியோஸும் நான் ப்ரமோட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு பண்ணித்தரேன், ஒரு 500 பே பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம ஷாப் ரன் பண்ணிக்கிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சது. என்ன இந்த நாலேஜ் வரணும் அப்படின்றதுக்காக. அப்புறமா அது கூட ஷார்ட் பண்ண விட்டு என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாங்க. வீடியோஸ் போட நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை வேஸ்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். லைக் உங்களுக்கு ஒரு குக்கிங் தெரியும் அப்படின்னா குக்கிங் ரிலேவெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான குக்கிங் பற்றி ஸ்டார்ட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா பியூட்டி டிப்ஸ் தெரியும்னா நம்ம அந்த பியூட்டி டிப்ஸ் பற்றி
பேசி அதுக்குன்னு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோரு இல்லாட்டி கிளாத்திங் ஸ்டோர் அந்த மாதிரி வச்சுக்கிங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் கொடுத்து மக்கள் பார்க்குற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். ஸோ என்னோட ஏர்னிங் பற்றி தான் நான் சொல்லலான்னு வந்தால் என்னடா இது இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ என்னோட ஏர்னிங்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸாக இது வரைக்கும் நான் யூடியூப்ல இருந்து எந்த ஏர்னிங்கும் எடுக்கல. சப்ஸ்கிரைபர் நிறையாவே எடுத்துருக்கேன். நான் வந்து எதிர்பார்த்தது ஸ்டார்டிங்கில் நமக்குலாம் சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்களா அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி நாளுக்கு வந்து 3680 சம்திங் 700 கிட்ட எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கே வந்து ஷார்ட்ஸ் போட்டால் ரொம்ப கம்மியாக தான் வியூஸ் போகுது. பட் ஆனால் என்னோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து 1000க்கு மேலே 2000க்கு மேலே பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம கடைக்கு ஒரு 100 கஸ்டமர் வந்தாலே எவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி தான் அந்த சேனலு எவ்வளோ சந்தோஷப்படுவோம். 100 கஸ்டமர் வந்தாலே நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு வந்து முதல்ல நிற்கிறதுக்கு இடம் இருக்குமான்னு ஒரு பேர் வந்தாங்க. பட் நம்ம யூடியூப் சேனலில் வந்து 100 பேர் 300 பேருக்கு மேலே பார்க்குறதே பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி தான் நான் வந்து இதை ரசித்து நான் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோடய குக்கிங் வீடியோஸும் பூரா முதல்ல ரொம்ப வந்து டிப்ரெஷன்லாம் நான் வந்து இருப்பேன். அப்போல்லாம் என்ன இருக்குது, கடை வீடு பிஸ்னஸ்ஸு டைலர்ஸ் இப்படியே தான் போகுது லைஃப் வந்து அப்படின்னு தான் நினைப்பேன். பட் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நிறையா நான் வந்து குக் பண்ணுறது எதையாக இருந்தாலும் ஒரு கண்டென்ட் நானே க்ரியேட் பண்ணிக்கிறேன், நானே வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல இது எனக்கு எப்படின்னு தெரியாது. இது வந்து நான் யார்கிட்ட ஐடியா கேட்பேன், எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஆசை இருக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம். அதுக்காக தான் என்னை பற்றி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி இதுக்குள்ளே வந்தேன்றது வந்து நான் வந்து சொல்கிற பேசிக் இது தாங்க. எனக்கு வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணலான்னு போகிறப்போ நிறைய பேர் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்கிட்டு வீடியோஸ் போட்டு என்னோடய வீடியோவே எடுக்கிறது, டிமாண்டிங் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இதே நம்மளோட ஓன் சொந்த சேனலாக இருக்குன்னா நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து நம்மளோட என்ன பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். காசு தேவையில்லை, நம்மளே ப்ரொமோட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் இன்கம் வரதுன்றது அடுத்த விஷயம். இது வரைக்கும் எனக்கு யூடியூப்பில் எந்த இன்கமும் வரல. பட் எனக்கு வந்திருக்கும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நடுவில் கொஞ்ச நாள் வந்து யூடியூப்பில் வீடியோஸே நான் போடுறதே இல்லை. பிகாஸ் வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் லாஸு ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதில் ஃபோக்கஸிங் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து இதை வந்து என்னால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஆக்டிவிட்டிக்கு இதுவும் ஒரு ஆக்டிவிட்டியாக எடுத்துகிட்ட மாதிரி கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குக்கிங் பண்ணணும், இல்லாட்டி என்னை பற்றி ஏதாவது ஒன்று, இல்லாட்டி மேக்கப் வீடியோ, அந்த மாதிரி ஏதாவது எல்லாமே கிளப் பண்ணி ட்ராவலிங் நான் அதிகமாக பண்ணுவேன். பர்ச்சேஸ்க்காக வெளியூர் அதிகமாக வந்து போவேன். திருப்பூரில் எனக்கு வந்து கம்பெனி இருக்குது. ஸோ திருப்பூர், அப்புறம் வந்துட்டு கோயம்புத்தூர், அப்புறம் வந்து ஈரோடு, அந்த மாதிரிலாம் அதிகமாக போய்ட்டு ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் அந்த மாதிரிலாம் போக வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரிலாம் போகிறப்போ வந்து நம்ம இதையும் கிளிக் பண்ணி அங்கே என்னென்ன ஸ்பெஷல் விஷயம் இருக்கோ அதெல்லாம் வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போ வந்து எல்லாமே இதை ஒரு நம்மளோட ஒரு ஹாபிஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். யூடியூப்பில் வீடியோ க்ரியேட் பண்ணி போகிறது இது வந்து நான் ஒரு இன்கம்காக போடலை, நம்ம ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இது வந்து போடுறோம். ஸோ இன்கம் வர்றது வந்து ஃப்யூச்சரில் நம்ம வீடியோஸில் எவ்வளோ பேர் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கொண்டு வரமோ, தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ இதே ஒரு ஒர்க்காக எடுத்து பண்ணுறவங்க தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியும். 100% ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது இது வந்து. ஸோ இதுதாங்க நான் சொல்லலான்னு வந்தேன். ஃபைனல் வந்து நான் ஸ்கிப் நம்ம பாருங்கள் என்ன விஷயன்றது சொல்கிறேன்னு சொன்னது வந்து இதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அது குக்கிங், மேக்கப், அப்புறம் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி பண்ணுறது, அதாவது கிளாத்திங், டைலரிங் சம்மந்தப்பட்டது, பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது, ஹோம் கேர் ரெமெடிஸ், அப்புறம் வந்து ஃபேஸ் கேர் ரெமெடிஸ், இந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற மாதிரி உங்களோட சேனலுக்குன்னு ஒரு நேம் வச்சு, அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்து இப்போலாம் வந்து வ்ளாக்ஸ் மேக் பண்ணுறாங்க. அவங்களோட வீட்டில் என்ன பண்ணுறாங்க எப்படி அப்படின்றது வந்து பண்ணுறாங்க. நமக்கு வந்து எப்போவுமே பாசிட்டிவில் தான் ஐடியா, நெகட்டிவில் ஐடியா கிடையாது. ஸோ நெகட்டிவ் நிறைய பேர் வீடியோஸ் வந்து போட்டாங்க. பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா வ்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் நான் இப்படி தான் இருக்கேன், இப்படி தான் நான் பண்ணுறேன், மோட்டிவேட்னால ஒரு வ்ளாக் வந்து போடுறது, அந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி அப்படியும் நீங்கள் வந்து போடலாம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்காக உள்ளே வந்து வர விட்டு உங்களுக்காக தெரியும் என்னென்ன வீடியோஸ் போடலாம், இன்றைக்கி இது போடலாம், இதை மக்கள் விரும்புகிறாங்க,
இது போல் நம்ம இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மட்டும் தான் வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய விளாக்ஸும் நான் வந்து கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வர விட்டு ஒரு ஐடியா வரும், அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து எதை பற்றியாவது அப்டேட் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை, see you. ஓகேவா?